தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. It is now clear to me that it is in the best interests of the country for a new Prime Minister to lead that effort. So I am today announcing that I will resign as leader of the Conservative and Unionist Party on Friday the 7th of June, so that a successor can be chosen. Theresa Mayயின் பதவி விலகலும். பிரித்தானியாவின் எதிர்காலமும். And that is a very bitter feeling when you leave an office like that. And so this will certainly get close to the hearts of many people in Britain, because there is a certain amount of pity for her. For her to be leaving like that, it will touch many people, and it has been an emotional end. பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்தும் பிரதமர் பொறுப்பிலிருந்தும் விலகப் போவதாக அறிவித்துள்ளவை பிரித்தானிய அரசியல் நெருக்கடியை மேலும் நிச்சயமற்ற நிலைமைக்கு இட்டுச் சென்றது. 2016 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா விலக வேண்டுமா இல்லையா என்ற சர்வஜன வாக்கெடுப்பு இடம்பெற்றதன் விளைவாக பிரித்தானியாவின் இரண்டாவது பெண் பிரதமராகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவியாகவும் தெரேசா மே பதவியேற்றுக் கொண்டார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா விலகக்கூடாது என்று மக்களிடம் இறந்து வேண்டிக் கொண்ட அப்போதைய கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவரும் பிரித்தானிய பிரதமருமான டேவிட் கேமரன் தனது வேண்டுகோளை 51.9% மக்கள் நிராகரித்த நிலையில் மனமுடைந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் பிரதமராக பதவியேற்ற தெரேசா மே மக்கள் ஆணைக்கு அமைவாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா சுமூகமாக பெறுவதை உறுதி செய்வதாக உறுதியளித்து தனது பணியை தொடர்ந்தார். தெரேசா மே டேவிட் கேமரனை போன்று பிரித்தானியா தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பதே சிறந்த தெரிவு எனவும், பெறுவதன் காரணமாக அபாயங்கள் அதிகம் எனவும் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்ட போதிலும் மக்கள் ஆணையை ஏற்றுக்கொண்டு பயணிப்பதில் உறுதியாக விளங்கினார். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அவரது கட்சியினதும் எதிர்கட்சிகளினதும் ஆதரவை பெற தவறிய நிலையில் தனது பதவி விலகல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். I feel as certain today as I did 3 years ago that in a democracy, if you give people a choice, you have a duty to implement what they decide. I have done my best to do that. I negotiated the terms of our exit and a new relationship with our closest neighbours that protects jobs, our security and our union. I have done everything I can to convince MPs to back that deal. Sadly, I have not been able to do so. I tried 3 times. I believe it was right to persevere, even when the odds against success seemed high. But it is now clear to me that it is in the best interests of the country for a new Prime Minister to lead that effort. So I am today announcing that I will resign as leader of the Conservative and Unionist Party on Friday the 7th of June, so that a successor can be chosen. I will shortly leave the job that it has been the honour of my life to hold. The second female Prime Minister, but certainly not the last. I do so with no ill will, but with enormous and enduring gratitude to have had the opportunity to serve the country I love. பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே பதவி விலகப் போவதாக விம்மலோடு அறிவித்தமை பொதுமக்கள் மனங்களை சற்று கலங்க வைத்தாலும் அரசியல் அரங்கத்தில் அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றே. இந்நிலையில் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து விலகும் தெரேசா மே எதிர்வரும் ஜூலை மாத இறுதிப் பகுதியளவில் புதிய கட்சித் தலைவர் தெரிவு செய்யப்படும் வரையில் பிரதமர் பதவியை தொடரப் போவதாக அறிவித்துள்ளார். தெரேசா மே இவ்வாறான முடிவுக்கு வந்தவை சரியா தவறா என்ற விவாதங்களுக்கு அப்பால் இதனை விட வேறு தெரிவுகள் அவரிடம் இல்லை என்பதே யதார்த்தம். காரணம், ஆர்டிகிள் 50 எனப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா சமரசங்களோடு பிரியும் பிரயத்தனங்களை 3 முறை மேற்கொண்டு தோற்று போயிருக்கிறார் தெரேசா மே.
அவருடைய இந்த முயற்சிக்கு அவருடைய கட்சி வட்டாரங்களை துணை நிற்காத நிலையிலும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையிலும் தெரேசா மேயின் ஆதரவு புலம் மிகவும் பலவீனப்பட்டு போயிருக்கிறது. எனவே ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரெக்சிட் விவகாரத்தில் சமரசம் செய்வதை விட தனது கட்சியினருடனும் நாடாளுமன்றத்துடனும் சமரசம் செய்வதே தெரேசா மேக்கு மிக பெரும் போராட்டமாக மாறிப்போனது. இந்நிலையில் தெரேசா மே ஆட்சியில் தொடரும் ஒவ்வொரு மணிகளும் நொடிகளும் அவருக்கு பதட்டத்தையும் அமைதியின்மையையும் தோற்றுவித்த நிலையில் தனது பதவியை துறக்கும் அறிவிப்பை ஈட்டில் அவர் வெளியிட்டுள்ளார். Yeah, goodbye under tears, and that will certainly be one of the enduring images of Theresa May's time in office, because at the end she all of a sudden showed her humanity. This politician who had been so stoic, so stubborn, so relentless in pursuing her goal of, as she always called it, delivering Brexit, who never really showed that she was involved. She didn't react to insults. She didn't react to humiliations here in Parliament behind us. She just carried on. But at the end, you could finally see that all this had gotten to her, that it was close to her heart, and that she was feeling pain, and that she finally felt that she had failed. And that is a very bitter feeling when you leave an office like that. And so this will certainly get close to the hearts of many people in Britain, because there is a certain amount of pity for her. Many people thought she wasn't up to the job, and also that she did not do a good job. It was a difficult task and she didn't do it well, but for her to be leaving like that, it will touch many people, and it has been an emotional end. தெரேசா மேயின் பதவி விலகல் முடிவு நிச்சயம் பிரித்தானிய அரசியலிலும் ஐரோப்பிய வட்டகையிலும் தர்க்கத்தை ஏற்படுத்தினாலும் அவரது பதவி விலகல் மட்டும் பிரெக்சிட் விவகாரத்துக்கு சுமூகமான தீர்வை எட்டப் போவதில்லை என்பதே கள நிலவரம். நவீன உலகில் உலகமயமாக்கல் சித்தாந்தத்தின் காட்சி பொருளாகவும் முன்னுதாரணமாகவும் ஐரோப்பிய ஒன்றிய கட்டமைப்பை விளங்கியது. பொருளாதார வணிக செயற்பாடுகளை மையமாக கொண்டு ஐரோப்பிய வட்டகை நாடுகளுக்குள் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு மிக பலமான பொருளாதார மற்றும் வணிக வலயமாக விளங்கியது. இதன் காரணமாக நலிந்த நாடுகள் மிகையான சலுகைகளையும் வலிமையான நாடுகள் தமது வளங்களை பங்கு போடும் நிலைமைக்கும் தள்ளப்பட்டாலும் நவீன உலகின் ஏற்றத்துக்கு அது அத்தியாவசியமானதாகவே கருதப்பட்டது. இதன் காரணமாகவே பிரெக்சிட் எனும் உடைவு பிரித்தானியாவை மட்டுமல்ல ஐரோப்பிய வலயத்தையும் பலவீனப்படுத்தும் என 2016 பிரித்தானியாவின் பிரதான கட்சிகளின் தலைவர்கள் மூவரும் கூட்டாக பிரச்சாரம் செய்தனர். கன்சர்வேட்டிவ் கட்சி, லேபர் கட்சி, லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரியக்கூடாது என்ற பிரச்சாரங்களை தீவிரமாக முன்னெடுத்தனர். ஆனால் முன்னாள் லண்டன் மாநகர முதல்வரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தீவிர வலுசாரியுமான போரிஸ் ஜான்சன் மற்றும் அப்போதைய யூகிப் கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ் ஆகியோர் தீவிர வலுசாரி பிரச்சாரங்களை முன்னெடுத்து மக்கள் முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தினர். ஆனால் பிரிந்து செல்வதற்கு ஆதரவான 51.9% வாக்கு என்பது 48% மக்கள் பிரிந்து செல்வதை விரும்பவில்லை என்பதையும் மறைமுகமாக சுட்டி நின்றது. இந்நிலையில்தான் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான விவாகரத்தை இருதரப்புக்கும் குறைந்தளவு சீதாரங்களோடு சமரசங்களோடு நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை தெரேசா மே ஏற்று தோற்று போயுள்ளார். இந்நிலையில் பழைமைவாத கட்சிக்குள் ஒரு மிதவாதியாக பார்க்கப்பட்ட தெரேசா மேயினால் முடியாதது இனி பதவியேற்கப் போகின்ற கடும்போக்குவாதிகளால் முடியுமா என்பது கேள்விக்குறியே. Well, I feel desperately sorry for Theresa and for Philip. I mean, she worked incredibly hard. She's a dedicated public servant, and I know what it feels like when you come to realise that your leadership time has finished, that the country needs a new leader, and it's extremely difficult and painful to step outside Downing Street and to say those things. But it is a very painful moment, a very difficult moment when you come to realise, as I did, that my leadership was at an end, my time was at an end, that the country needed a new Prime Minister, and that is what she said today, that's what she'll be feeling today. But obviously it is a very big moment, a very sad moment, because she cared passionately about the job and about the country, and she wanted to serve the public just as I did. And when you come to that moment, you know your time is up, it's extremely hard to take. Well, I know that she will feel extremely frustrated, as I think many of us feel frustrated, that ultimately the people who most wanted Brexit in the end wouldn't vote for it. And as she said today, in the end you have to compromise in politics. Compromise is not a dirty word. You have to, you can't always get exactly what you want, and it's a shame that people couldn't see that.
be a new Prime Minister. A lot of people are speculating that that person will be Boris Johnson. Will Mr Johnson make a good PM? Well, I'm not going to get involved at all in the Conservative leadership race. I think previous Prime Ministers, it's best if they give advice in private and help in private, and that's what I always tried to do with Theresa May and her team. I'm not going to give a running commentary in the future, as I haven't done for the last 3 years, but I wish whoever it is well. They got a huge job ahead of them. I'll do everything I can to help and give advice behind the scenes if that's sought. பிரெக்சிட் எனப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரியும் பிரித்தானியாவின் தீவிர வலதுசாரி கோட்பாட்டின் முடிவு பிரித்தானியாவுக்குள் மட்டும் எதிர்வினைகளை ஆற்றவில்லை. அதனது தாக்கம் சங்கிலி தொடராக சர்வதேச ரீதியிலும் பிரதிபலித்தது. அவ்வாண்டு இறுதியில் இடம்பெற்ற அமெரிக்க தேர்தலில் தேசியவாதமும் தீவிர வலதுசாரி கோட்பாடும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் அவற்றின் தாக்கம் உணரப்பட்டது. எனினும் பிரான்சில் மையவாதியாக பதவியேற்ற இமானுவேல் மேக்ரோனின் வெற்றி வலதுசாரி பரம்பலை தற்காலிகமாக தடுத்த போதிலும் மீண்டும் அவற்றின் பேரலை உலக மட்டத்தில் எதிரொலித்து வருகிறது. அதற்கு உதாரணமாக கடந்த ஆண்டு ஒன்டாரியோவில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளும் இவ்வாண்டு அல்பர்டா மாகாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளும் அமைந்திருக்கின்றன. இறுதியாக பன்முகத்தன்மைக்கு விரோதமானவராகும் மதவாத தேசியவாத கொள்கையின் பால் தீவிரமாக செயல்படும் நபராக விமர்சிக்கப்பட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான கட்சி இந்த வாரம் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உலகம் பூனாகவும் தொடரும் தீவிர வலதுசாரி சித்தாந்தம் வேறு கொண்ட மையமாக பிரெக்சிட் தேர்தலே அமைந்துவிட்டமை குறிப்பிடத்தக்கது. What does your official opponents say should happen next? The reality is a new Conservative leader isn't going to solve the problem. There has to be another opportunity for the people of this country to decide who they want to be in their government, how they want the government to be run, what the long-term strategy is of that government. I think we need a general election. A special relationship, a special friend who's not always that helpful to her, and he's coming to visit very soon. I feel badly for Theresa. I like her very much. She's a good woman. She worked very hard. She's very strong. She decided to do something that some people were surprised at, some people weren't. It's for the good of her country, but I like her very much. இந்நிலையில் பிரெக்சிட்டின் முடிவு எவ்வாறு அமையும், பிரித்தானியாவின் முடிவு எவ்வாறு அமையும் என்பதை புதிதாக பதவியேற்க உள்ள பிரித்தானிய பிரதமரின் கரங்களிலேயே தங்கியுள்ளது. அவ்வரிசையில் மிக பிரதான தீர்மானிக்கும் சக்தியாக முன்னர் குறிப்பிட்ட போரிஸ் ஜான்சன் விளங்கவிருக்கின்றார். பிரித்தானியாவின் டொனால்ட் ட்ரம்ப் என்று அழைக்கப்படுகின்ற போரிஸ் ஜான்சன் பன்மைத்துவத்துக்கு விரோதமானவர், தீவிர வலதுசாரி, வெள்ளையின மேலாதிக்க சித்தாந்தவாதி என்று பலவாறு அழைக்கப்படுகின்றவர். இன்று அவருடைய சிந்தனை விதைப்புகள் காரணமாகவே நவீன உலகில் வலதுசாரி கோட்பாடுகளை உலக மட்டத்தில் வலதுசாரி அரசியல்வாதிகள் தமது பிரதான ஆயுதமாக கொண்டு நகர்த்த காரணமாக விளங்கியது. பிரெக்சிட் தேர்தலுக்கு பின்னர் தெரேசா மேயின் அமைச்சரவையில் வெளியுறவு செயலாளராக பதவி வகித்த போரிஸ் ஜான்சன் தெரேசா மே கடும் இக்கட்டுகளை சந்திக்க காரணமாக விளங்கிய ஒருவர். மேலும் தெரேசா மேக்கு பலம் சேர்க்க வேண்டிய நேரத்தில் பதவியை துறந்து சென்ற போரிஸ் ஜான்சன் தெரேசா மேக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான முனைப்புகளோடு மீளவும் அரசியல் அரங்கத்தில் தலை காட்டியதோடு கட்சி தலைமைக்கு போட்டியிட்டு பிரதமர் பதவியை பெறுவதில் முன் வரிசையில் விண்ணப்பித்துள்ளார். Her premiership literally ended in tears. Serve the country I love. But almost as soon as Theresa May exited the political stage, the shockwaves could be felt in Europe. EU leaders said that her resignation did nothing to change the EU's position on the Brexit withdrawal deal already agreed. Well, the withdrawal agreement is not up for renegotiation. I don't think the UK wants that either. So the question will be whether we will renegotiate the political declaration. That's what is very much on offer, and which is also the basis of all the talks since the withdrawal agreement was closed. But some Tories were almost as quick to throw their hats into the ring to lead the party, including front-runner Boris Johnson, who wasted no time in saying a no deal was a possibility in October. Some reacted to that in consternation as to how things could now play out. While the race for the next leader is on, Europe is well aware that he or she won't be chosen by the British people, but by the Conservative Party members. That means 0.2% of the country. The Tory party members, who are predominantly male with an average age of 57,
will decide who leads the UK into this next crucial phase. இந்நிலையில் போரிஸ் ஜான்சன் விதைத்த விடம் பிரித்தானியாவை உலுக்கி பின்னர் உலகத்தை உலுக்கி இப்பொழுது மீண்டும் அவரது கூட்டுக்குள் வந்திருக்கிறது. இந்நிலையில் சுமார் 10க்கும் மேற்பட்டவர்கள் கட்சி தலைமைக்காக போட்டியிட்டாலும் போரிஸ் ஜான்சன் ஒரு தவிர்க்க முடியாத போட்டியாளராகவே விளங்கியுள்ளார். ஆனால் முடிவுகள் எதுவாக இருப்பினும் ஒரு கடும் போக்குவாதிக்கே கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமை காத்திருக்கிறது. அவ்வாறான கடும் போக்குவாதி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சுமூகமான சமரசங்களை செய்வது சாத்தியமில்லை. எனவே டீலோ நோ டீல் என்ற தெரிவுகளில் நோ டீல் பக்கமே முடிவுகள் அமையும் வாய்ப்புகள் உள்ளன. அதன் காரணமாகவே எதிர்வரும் அக்டோபர் முடிவில் சமரசத்துடனோ சமரசம் இல்லாமலோ பிரித்தானியா விவாகரத்து பெறும் என்று போரிஸ் ஜான்சன் அடித்து கூறுகிறார். எனவே மீண்டும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லாத பட்சத்தில் பிரித்தானியா அபாய நிலைமைக்குள் தள்ளப்படும். அத்துடன் பிரித்தானியாவின் அடுத்த அடிகளை தீர்மானிக்கும் சக்திகளில் பிரதானமாக போரிஸ் ஜான்சனே விளங்க உள்ளார். அதன் விளைவு பிரித்தானியாவுக்கு ஆரோக்கியமாக அமையாது என்பதே ஆருடம். நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KB கலைரூபன். இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.